Good morning, students. இன்னைக்கு நம்ம யூனிட் 8 டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வகையீடு மற்றும் பகுதி வகையீடுகள் அப்படிங்கிற யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் அல்லது பகுதி வகையீடுகள் அப்படிங்கிறது நம்ம டெரிவேஷனில் போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த டிஃபரன்ஷியல் அல்லது வகையீடுகள் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட போர்ஷன். ஸோ முதல் 2 எக்ஸசைஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியல் கால்குலஸை கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் 11th வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அதாவது வகையீடு கணிதம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் யூஸ் பண்ண ஃபார்முலாவை இங்கே நம்ம மினிமமான ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவை என்ன அப்படிங்கிறது நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. செகண்ட் ஒன் டி ஆஃப் C அப்படின்னா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. தேர்ட் ஒன் d of x power n by dx is equal to the power front வந்துரும் n into x power n minus 1. So fourth one d of e power x by dx e power x differentiate பண்ணீங்கன்னா e power x தான் வரும். So 5 differentiation of log x is equal to 1 by x. Differentiation of log x. So இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் நீங்க படிச்சிருப்பீங்க. பட் மறுபடியும் நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். x with respect x differentiate பண்ணீங்கன்னா 1, constant differentiate பண்ணா 0, x power n. மோஸ்ட்லி இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். சோ அதனால இத கொஞ்சம் எல்லாம் பாத்துக்கங்க. Differentiation of e power x is e power x. Differentiation of log x is 1 by x. Differentiation of sin x with respect to x ஐ பொறுத்து நம்ம ஐடியா பண்ணும்போது sin x என்ன ஆன்சர் வரும்னா cos x. Differentiation of cos x dx cos x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin x. 8 1 Differentiation of tan x tan x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா secant square x. 9 1 Differentiation of இப்போ sin ஓட ரெசிப்ரோக்கல் இருக்கு இல்லையா cosecant x cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணா -cosecant x cot x. 10th one differentiation of dx into secant x secant x வந்து cos ஓட ரெசிப்ரோக்கல் அல்லது தலைகீழ்னு சொல்லுவோம். secant x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து secant x tan x. 11 d of dx cot x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா -cosecant square x. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. பட் நம்ம இந்த செக்ஷன்ல யூஸ் பண்ற இந்த ஃபார்முலாவை மட்டும் இப்போதைக்கு ரீகால் பண்றோம். மோஸ்ட்லி இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். சோ இது வந்து 11thல இருக்கு. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இப்போ நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல்ல அதாவது வகையில என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல லீனியர் அப்ராக்ஸிமேஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் அதாவது நேரியல் தோராய மதிப்பு மற்றும் வகையீடுகள் அப்படிங்கிற டைட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஃபினிஷன்ல let f of a b tends to r அதாவது f ங்கற ஃபங்க்ஷன் நீங்க நம்ம 9th 10th எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டொமைன் அல்லது நம்ம சார்பகம் சொல்லுவோம். அததான் a b அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் கோடொமைன் அல்லது துணை சார்பகம் அப்படின்னு இருக்கும். இதை r எடுத்துப்போம். a b இருந்து இந்த துணை சார்பகத்துக்கு ஃபங்க்ஷன் அதாவது சார்பை நம்ம வரையறுக்கணும். சோ அதுதான் இது மீனிங் f of a b to r ங்கிறது மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம். b a டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் என்பது ஒரு வகையிடத்தக்க சார்பு. ஏன்னா லாஸ்ட் இயர்ல இந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம் வகையிட அப்படின்னு சொல்லிட்டு. and x not belongs to a x ஆனது எந்த இன்டர்வல்ல இருக்கும்னா a bங்கிற இன்டர்வல்ல இருக்கு. அப்படி இருந்தா லீனியர் அப்ராக்ஸிமேஷன் நேரியல் தோராய மதிப்பு L என்பது இது ஒரு ஃபார்முலா தான். வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறோம்னா இது என்னன்னா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் L எல்லாத்தையும் நம்ம ஈஸியா போடலாம். ஸோ இதுக்கு இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா L of x
is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. ஃபார்முலா பண்ணுங்க. L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நமக்கு ஒரு டயக்ராம் வந்து இதில் பார்ப்போம். இப்போ இதில் இந்த curve இல்லையா, அல்லது வளைவரைன்னு சொல்லுவோம். அதோட ஈக்குவேஷன் y is equal to f of x. இந்த curve அல்லது வளைவரையுடைய ஈக்குவேஷன் வந்து y is equal to f of x. இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த இடத்துல ஒரு டான்ஜென்ட் டிரா பண்ணிருக்கோம். அதாவது ஒரு தொடுகோடு இங்க வளைஞ்சிருக்கோம். அங்க ரெண்டு சந்திக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா x0 அப்படின்னு. x axis பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன சொன்னா x0. அப்ப நேரா என்னன்னா இந்த இதுல x0 அப்படின்னு மார்க் பண்ணனும். ஏற்கனவே தெரியும் இல்லையா, நம்ம வந்து கிராஃப் எப்படி மார்க் பண்ணனும்னா x கோஆர்டினேட் y கோஆர்டினேட், அதாவது x ஆயத்தொலைவு y ஆயத்தொலைவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை x0 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு நேரா ஒரு y லெவல் பாருங்க, y ஆக்சிஸ், அதுக்கு பேரு f of x0. அப்ப இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்னா x0, f of x0 அப்படின்னு மார்க் பண்ணிருக்கோம். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். டெல்டானா என்ன அர்த்தம், அதாவது டெல்டா x அப்படின்னா xல நடக்கிற ஒரு ஸ்மால் சேஞ்ச், அதுக்கு என்னது டெல்டா x ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து 100 சென்டிமீட்டர் ஒரு கயிறு எடுத்துக்கணும். அதுல 100.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லென்த் சேர்த்து எடுத்துக்கணும். அப்ப இந்த 100க்கும் 100.1க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஒரு சின்ன சேஞ்ச். நீங்க நம்மளால அதை பார்க்கவே முடியாது, அந்த சேஞ்சஸ் நம்மளால பார்க்கவே முடியாது. பட் ஆனால் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கும். அந்த சின்ன சேஞ்ச் தான் டெல்டா எக்ஸ். அதாவது 0.1 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதுதான் டெல்டா எக்ஸ். எக்ஸ்ங்கிறது 100, அந்த எக்ஸ்ல வரக்கூடிய சேஞ்ச் மாற்றம் அப்படிங்கிறது தான் 0.1. இதை தான் நம்ம வந்து டெல்டா எக்ஸ் எடுத்துக்கோம். அதே மாதிரி டெல்டா ஒய் யூஸ் பண்ணுவோம். ஒய்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் இருக்கும். டெல்டா ஒய்ங்கிறது ஒய்ல நடக்கிற சேஞ்சஸ். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ல சேஞ்சஸ் நடந்தால் கண்டிப்பாக ஒய்ல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஒய்ல ஏற்படக்கூடிய சின்ன சேஞ்ச் தான் நம்ம டெல்டா ஒய்னு எடுத்துக்கோம். சரி, இப்போ இங்கே டயக்ராம் பண்ணுவோம். இந்த x0 அப்படின்னு இருக்கு, x0 கூட ஒரு டெல்டா x ஆட் பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க இருந்து இங்க வந்துச்சு அடுத்த பாயிண்ட். x0 கூட ஒரு டெல்டா x ஒரு சின்ன வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா இங்க வந்துரும். சரி, அப்ப நேரா இங்க மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லைனை டச் பண்ணிட்டு நேரா இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் பேரு f of x0 plus delta x. ஏன்னா இங்க என்ன இருக்கோ அதுதான் இங்க f of y axis. இப்போ இங்க x0 இருந்தா இங்க f of x0 இருக்கும். சரி, அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். அப்படி மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, அந்த நேர்கோடு, இது வந்து டான்ஜென்ட் என்ன தொடுகோடு அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய ஈக்குவேஷன் என்ன இங்க இருக்கு, x equal to f of x0 plus f dash of x0 by x minus x0. இதுதான் நம்மளுடைய லீனியர் அப்ராக்ஸிமேஷன். L of x அப்படின்னு பார்த்தோம்ல, L of x equal to f of x0 plus f dash of x0 into x minus x0. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க இருக்கக்கூடிய அப்ராக்ஸிமேஷன், அதாவது தோராயமாக கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா இதையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இது எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நமக்கு வந்து சாதாரண ஸ்கொயர் ரூட் தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அதே இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஈக்குவல் டு, இப்போ நமக்கு என்ன மேனுவலா ஒர்க் பண்ணுவோம், இந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அதாவது வகைகளை பயன்படுத்தி இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். இதோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ரூட் 10, ரூட் 20, ரூட் 50, இது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப கஷ்டமானது எல்லாத்தையுமே நம்ம இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற வகையீடுங்கிறத பயன்படுத்தி நம்ம இதுக்கு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோராய மதிப்பிலே அடுத்தது என்ன இந்த செக்ஷன் இருக்குன்னா, இப்போ ஒரு ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் இங்க ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். அப்ப நம்ம ஒரு ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, πr². அப்போ 3 வந்திருந்தா என்ன வரும்,
95 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த சர்க்கிளோட ஏரியா. இப்போ நம்ம வந்து தப்பா மெஷர் பண்ணிட்டோம். 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம 3.1 சென்டிமீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த எரர், அதாவது இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுலையும் வரும். ஸோ அதை வந்து நம்ம இந்த அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிற இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது நம்ம சம்ஸ் போகிறது நமக்கு புரியும் எப்படி பண்ண போகிறோம்னு. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். நம்ம எக்ஸசைஸ் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டு காமிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இருக்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ஆஃபர் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ இந்த தோராயமாக அல்லது அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிற சம்ஸை எப்படி போட போகிறாங்க, இது ரொம்ப ஈஸியானது. ஒரே லாஜிக், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லா சம்மும் நம்ம ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 8.1ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். let f of x equal to cube root of x. உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெறும் இதை மட்டும் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட், இங்கே 3 போட்டிருந்தீங்க, அது cube root of x. Find the linear approximate at x is equal to 27. Use the linear approximation to find the cube root of 27.2. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x வந்து cube root of x அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலாக கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு find the linear approximation, நம்ம வந்து தோராயமாக மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது approximation அப்படின்னா தோராயமாக. linear approximationனா x வந்து 27 அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம cube root of 27.2 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த cube root of 27.2 தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை யூஸ் பண்ணி இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் இதை 4 பார்ட்டாக பிரிச்சுக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, செகண்ட் பார்ட் என்ன, தேர்ட் பார்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சம்ஸை நீங்கள் கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 போட்டுருக்கோம் இல்லையா, அங்கே f of x equal to cube root of x is equal to so இதுல first part அப்படிங்கிறது f of x equal to cube root of x x equal to 1/3. so இத வந்து நம்ம எடுத்துப்போம். f dash of x ஃபைண்ட் பண்ணனும். இப்போ cube root of x னா x power 1/3 ன்னு எழுதிக்கலாம். f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 1/3 ஒரு ஃபார்முலா சொன்னாங்க, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power n is equal to n ஃப்ரண்ட்ல வந்துரும், n ல வந்து ரெடியூஸ் ஆகும், x power n minus 1. so இந்த ஃபார்முலாவை தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா படி இங்கே பவர் முன்னால் வந்துடுது, பவரில் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இதை கொண்டு போய் இங்கே கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2/3 வரும். ஸோ 1/3 1/x பவர் 2/3 இதுதான் வந்து நம்மளுடைய f dash of x. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ எதுக்காக இந்த அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கிறோம், இங்கே 27 அப்படின்னா கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா 27 வந்து 3 கியூப் எழுதலாம். ஸோ இந்த கியூப் ரூட் அப்படிங்கிறது 27 பவர் 1/3. அப்போ 27 வந்து 3 கியூப் அப்படின்னு எழுதுனா பவர் 1/3, 3 கேன்சல், ஆன்சர் 3 வரும். ஸோ அது வந்து நமக்கு ஈஸி. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 27.2க்கு கியூப் ரூட் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த பக்கத்தில் இருக்க 27 எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது நியரஸ்டாக தான் கொடுப்பாங்க. 27க்கு கியூப் ரூட் எடுக்கிறது ஈஸி. 27.2க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா ப்ராப்ளமும் இந்த கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு கியூப் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது இந்த ஜென்ரலாக அங்கே 27.2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டு இங்கே f dash of x கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல என்ன பண்ணணும்னா x0 வந்து 27 எடுத்துக்கணும். ஏன் x0 27? ப்ராப்ளம்லேயே x வந்து 27 எடுத்து சொல்லிட்டாங்க. அப்படி கொடுக்கலனாலும் இதுக்கு நியரஸ்டான பக்கத்தில் இருக்கிற கியூப் ரூட் எடுக்கக்கூடிய நம்பர் வந்து 27. ஸோ அந்த 27 தான் நமக்கு x0 அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ்ங்கிறது எக்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 27.2க்கும் இந்த 27க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 0.2 தான் வரும். ஸோ அதனால டெல்டா எக்ஸ் வந்து 0.2. ஏன்னா இந்த எக்ஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் 27 டெல்டா எக்ஸ் இஸ் 0.2. ஸோ f of x0. ஸோ இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல x0 வந்து 27, டெல்டா எக்ஸ் ஈக்குவல் 0.2.
So f of x naught கண்டுபிடிக்கணும். First part f dash of x and second part f dash of x naught. f dash of x naught னா ஏற்கனவே இந்த ஃபார்முலா இருக்கு. f of x ல எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் வந்து x naught போட்டுருக்கோம். சரி, cube root of x naught. இப்போ இந்த சமம் பொறுத்த வரைக்கும் x naught அப்படிங்கிறது 27 போடுறோம். 27 ஈஸியா வந்து cube root எடுக்கலாம். cube root of 27 வந்து 3 into 3 into 3 நடலாம். cube root பொறுத்த வரைக்கும் அந்த ரூட்குள்ள இங்க 3 3 இருக்குன்னா ஒரு 3 நீங்க எழுதணும். அப்போ ஆன்சர் 3. இதுதான் வந்து செகண்ட் பார்ட். f of x naught வந்து 27 எடுத்துட்டு 3 ன்னு வந்துருச்சு. சரி, அடுத்து தேர்ட் பார்ட். தேர்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f dash of x naught நம்மளோட ஃபார்முலா பார்த்தாலே தெரியும். எல்லா x க்கு ஃபர்ஸ்ட் f of x naught வேணும். சோ அது இங்க ரெடியா இருக்கு. அடுத்து f dash of x naught வேணும். சோ அதுதான் இங்க நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். f dash of x naught f dash of x naught இங்க 27. அப்ப f dash of x naught க்கு ஃபார்முலா ஏற்கனவே இங்க டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். f dash of x அப்படிங்கிறது 1/3 1/x power 2/3. சோ அதுல எங்கெல்லாம் வந்து x இருக்கோ அங்க 27 ரீப்ளேஸ் பண்ணுங்க. x க்கு 27 அப்படி போட்டீங்கன்னா இங்க இருக்கிற x க்கு 27 போடணும். 1/27 power 2/3. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துருவோம். இந்த 27 வந்து 3 கியூப் அப்படின்னு எழுதலாம். இந்த 3 யும் இந்த 3 யும் கேன்சல் பண்ணலாம். சோ ரிமைனிங் 2 இருக்கும். சோ 1/3 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சோ 1/3 இன்டு இந்த 1/3 ஸ்கொயர் 1/9 வரும். சோ 3 into 9 27 1/27. சோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது ஜெனரலா என்ன கொடுத்திருக்காங்களோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் பார்ட் அதே இதுல x0 க்கு என்ன நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம் பாருங்க. 27.2 னா 27 க்கு ஈஸியா கியூப் ரூட் எடுக்கலாம் அப்படிங்கறதுனால முதல்ல 27 க்கு கியூப் ரூட் எடுத்துங்க. இது செகண்ட் பார்ட். அண்ட் தேர்ட் பார்ட் வந்து f dash of x1 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி f dash of x0 அங்க இருக்கும். நீங்க x ஓட வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணினா போதும். 27 அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆன்சர் 1/27 வந்துருச்சு. இப்போ நியர்லி ஆன்சர் வந்துட்டோம். ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். L of x is equal to f of x0. f of x0 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? f of x0 ஓட வேல்யூ 3. So 3 plus f dash of x0 கண்டுபிடிச்சிட்டோம். f dash of x0 equal to 1/27 into x minus x0 வந்து ஆல்ரெடி இனிஷியலி செலக்ட் பண்ணிருக்கோம். x0 வந்து 27. அப்ப இது 27. இப்போ இது சிம்பிளை பண்ணலாமா? which is equal to 3 plus இங்க இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x by 27 minus இந்த 1/27 நாம போயிடுச்சுனா 27 by 27 which is equal to 3 plus x by 27 minus 1. அப்ப 3 ல 1 போச்சுனா 2 வந்துரும். which is equal to 3 minus 1 is 2. 2 plus x by 27. 2 plus x by 27 அப்படிங்கறது நம்மளுடைய லீனியர் அப்ராக்ஸிமேஷன் L of x. கேக்குறாங்க? find the linear approximation at x equal to 27 க்கு நம்ம கண்டுபிடிச்சோம். சோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். பட் இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணனும்னா 27.2 க்கு நீங்க வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 27.2 க்கு நம்ம இப்ப வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த செக்ஷன் அப்ப யூஸ் பண்ணலாமா? x க்கு பதிலா 27.2 போடணும். எல்லா அதாவது x = 27.2 அப்படி யூஸ் பண்ணீங்க என்ன ஆகும்னா எல்லா 27.2 is equal to 2 plus x க்கு பதிலா 27.2 divided by 27. இப்போ நீங்க டிவைட் பண்ணி முடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ டிவைட் பண்ணுவோம். 27.2 27 ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப இந்த 1 டைம் வரும் 27 0 ஆயிடும். சோ இங்க 2 கரெக்ட்டா இப்போ இங்க டெசிமல் இருக்கனால இங்க பாயிண்ட் வச்சுக்குவோம். அடுத்து 0 கொண்டு வாங்க. 20 ங்கிறது 27 ஓட சின்னதா இருக்கனால இட்ஸ் நாட் எனஃப் பத்தாது. அதனால ஒரு 0 போட்டுருங்க. அடுத்து இன்னொரு 0 ல ரெண்டு கொண்டு வந்துருங்க. அப்ப 200 அப்படி வரும். 200 ல எடுக்கலாம். இப்போ இந்த 2 க்காக ஒரு 0 வும் இந்த 0 க்கு ஒரு 0 போட்டுருங்க. இப்போ 200 வரும். 200 ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா 7 டைம்ஸ் இருக்கும். 27 into 7 7 7 49
4 2 7s are 14 18 189 அப்போ 189 வரும் எத்தனை டைம்னா 7 டைம் இப்போ என்ன சப்ராக்ட் பண்ணுங்க 1 1 ஸோ ரிமைண்டர் 11 தான் இருக்கும் ஸோ இந்த 11ல இருந்து இப்போ இன்னொரு 0 கொண்டு வந்துருங்க கொண்டு வந்தீங்கன்னா 110 110 எத்தனை டைம் வரும் 4 டைம்ஸ் 27 into 4 28 2 2 4s are 8 10 108 கரெக்டா அப்ப எத்தனை டைம்ஸ் அப்படினா 4 டைம் அப்ப இதோட டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1.0074 அப்படின்னு வந்திருக்கு சோ இப்போ நம்ம இதோட approximately 2 plus 1.0074 இது கூட ஆட் பண்ணீங்கன்னா 3.0074 அப்படிங்கறத நம்மளுடைய approximately cube root of 27.2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா சோ இதே மாடல்ல தான் இப்ப நம்ம எக்ஸர்சைஸ் இருக்க ப்ராப்ளம் பார்க்க போறோம் சோ இத பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட்ல லீனியர் அப்ராக்ஸிமேஷன் நமக்கு கிடைச்சிரும் ஃபிஃப்த் பார்ட் வந்து நீங்க நம்ம சம்ல ஃபிஃப்த் பார்ட் இப்போ இந்த ஃபிஃப்த் பார்ட் வச்சு என்ன வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு சொல்றாங்களோ அதை நம்ம ஃபிஃப்த் பார்ட் நம்ம எடுத்துட்டு இத நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸர்சைஸ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் 8.1 ல செகண்ட் டிவிஷன்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்தோமோ அதே மாடல்ல தான் செகண்ட் டிவிஷன்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்க போறோம் சோ இது வந்து ஃபைண்ட் தி அப்ராக்ஸிமேஷன் நீங்க புக் பார்த்தீங்கன்னா தெரியும் யூஸ் தி லீனியர் அப்ராக்ஸிமேஷன் டு ஃபைண்ட் தி அப்ராக்ஸிமேட் வேல்யூ அதாவது நேரிய தோராய மதிப்பை பயன்படுத்தி இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அதே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜென்ரலாக இருக்கிறத நம்ம டெரிவ் பண்ணணும் நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்மேட்டை அவங்களே கொடுத்துருப்பாங்க இதுக்கு நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டை நம்ம தான் எழுதணும் லைக் f of x is equal to இப்போ இந்த இடத்துல x ன்னு மாற்றணும் x பவர் 2/3 இதுதான் ஜெனரலா நம்ம எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த சமம் இங்க 15 க்கு பதிலா x போட்டுறோம் இங்க 26 க்கு பதிலா x போட்டுறோம் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய சோ f of x x power 2/3 find f dash of x f dash of x equal to இப்போ இந்த பவர் முன்னால வந்துரும் 2/3 x பவர் 2/3 minus 1 2/3 x பவர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 க்கு போச்சுனா 1 வரும் minus 1/3 அப்படி வரும் so 2/3 into the denominator கொண்டு வந்தீங்கன்னா x power plus 1/3 கன்வெர்ட் this is our f dash இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அடுத்து செகண்ட் பார்ட்ல x0 அப்படினா என்னன்னு பார்க்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 123 இருக்கு இந்த 123 க்கு பவர் 2/3 ஃபைண்ட் அவுட் பண்ணா இதுக்கு நியரஸ்ட் நம்பர் வந்து ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அது என்ன நம்பர்னா 125 ஏனா 125 தான் நீங்க என்ன பண்ணலாம் 5 கியூப் எழுதலாம் சோ நம்ம இத கேன்சல் பண்ணீங்கன்னா 3 கேன்சல் ஆகும் 25 னு ஈஸியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சோ நம்ம செலக்ட் பண்றப்ப x0 வந்து 125 நீங்க இதுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா நம்ம செலக்ட் பண்ணனும் சோ 125 சோ 125 எடுத்தாச்சு இப்போ டெல்டா x அப்படிங்கிறது இந்த நம்பருக்கும் நம்ம எழுதின x0 க்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அதிகமா இருக்கு அப்ப இது டெல்டா x அப்படிங்கிறது 2 ஏன்னா இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா இது வரும் சோ இங்க டெல்டா x 2 போட்டோமா இங்க 125 போட்டோமா இப்போ f of x0 கண்டுபிடிக்கணும் f of x0 தான் செகண்ட் பார்ட் f of x0 என்பது f of 125 f of x என்பது இந்த நம்ம இதல அப்ளை பண்ணணும் f of 125 அப்படிங்கிறது 125 பவர் 2/3 இந்த கால்குலேஷன் தான் நீங்க பண்ணணும் அப்ப இத எப்படி எழுதலாம் 5 கியூப் 2/3 இந்த 3 க்கு இந்த 3 கேன்சல் 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இஸ் 25 அப்ப செகண்ட் பார்ட் முடியுது ஃபர்ஸ்ட் பார்ட் ஜெனரலா எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு வரணும் செகண்ட் பார்ட்ல x0 டெல்டா x என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க இங்க f of x0 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல f dash of x0 ஃபைண்ட் பண்ணனும் அதான் தேர்ட் ஸ்டெப் f dash of x0 is equal to f dash of x0 னா 120 f dash of x0 அப்படிங்கிறது நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அதான் f dash of x0 இதல அப்ளை பண்ணுங்க 2/3
3 இருக்கு. இங்க x இருக்க வேண்டிய இடத்துல 125 வரும். 125 பவர் 1/3. 2/3 இன்டு இத 5 கியூப் எழுதலாம். பவர் 1/3. இந்த 3 இந்த 3 கேன்சல். 2/3 இன்டு 5 பவர் 1 5 தான் வரும். 2/3 into 5 15. அப்ப டெல்டா அதாவது f dash of x naught வந்து 2/15 கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது, செகண்ட் பார்ட் முடிஞ்சது, தேர்ட் பார்ட் முடிஞ்சது. ஃபோர்த் பார்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா x ஃபார்முலா. எல்லா x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught which is equal to f of x naught கண்டுபிடிச்சிருக்கோமே. f of x naught value 25 plus f dash of x naught oda value 2/15 into x minus x naught அப்படிங்கிறது 120. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய அந்த லீனியர் அப்ராக்ஸிமேஷன் சொல்றோம். நேரியல் தோராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2/15 அப்படிங்கிறது உள்ள மதிப்பு 25 plus 2x/15 minus 2 னா 250 ஆ மாறும். 250/15 50 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? 50 டேபிள் கேன்சல் பண்ணினா 3 times 50 times 5/0 50/3 no 25 minus 50/3 plus 2x/50 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா எவ்வளவு வரும்? 3 into 25 75. 75 50 போச்சுனா 25/3 வரும் plus 2x/50. 25/3 plus 2x/15 அப்படியே லீனியர் அப்ராக்ஸிமேஷன் L of x is equal to x term முன்னாடி இருக்கு 2x/15 plus 25/3. சோ அவங்க கேட்டதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்ன வேணுமா? இந்த 123 க்கான அப்ராக்ஸிமேட் வேல்யூ வேணும் இல்லையா? இப்போ x க்கு பதிலா என்ன எடுத்து போறோம்? 125 போடுறோம். ஏன்னா நமக்கு இந்த 123 போடுறோம். ஏன்னா இங்க நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா 125 வச்சு தான் பண்ணிருக்கோம். அந்த லீனியர் அப்ராக்ஸிமேஷன் கண்டுபிடிச்சோம். இதை யூஸ் பண்ணி இந்த 123 க்கு நமக்கு வேல்யூ வேணும். இப்போ L of 123 is equal to 2 into 123 divided by 15 plus 25/3. 2 into 6 4 246 plus இங்க டினாமினேட்டர்ல 15. தேர்ட் டேர்ம்ல கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா பாப்போம். 25/3 தேர்ட் டேர்ம்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 3s are 15 8 3s are 24 இது 2 times 82 82/5 plus 25/3. இப்போ இது சிம்பிளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 24 plus 5 into 25 125 divided by 5 3s are 15. அப்புறம் ஆட் பண்ணி 11 balance on 6 7 3 371/50. இப்போ இத டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். சோ டிவைட் பண்ணுவோம். 371/50 2 times வருமா 30 மீதி 71 71 னா 4 times அப்போ 60 வரும். 11 1 0 போடுங்க 10 அப்போ பாயிண்ட் வச்சுங்க. 110 தான் இதுல டைம் இருக்குன்னா 9 times சரி 15 இருக்கு 6 times போட்டீங்கன்னா 33 90 வரும். இன்னொரு 15 ஆட் பண்ணினா 5 105. ஓகே பட் 7 times வரும். 7 into 15 105. So remaining 50. 50 ஆட் பண்ணா 3 times 45. So again 50. மறுபடியும் என்ன வரும்னா 3 3 3 போயிட்டே இருக்கும் etc. So இது போதும். So approximately
இந்த L of 120 L of 120 அவங்க கேட்ட क्वेश्चन இல்லையா 1 பவர் சரி 123 பவர் 2/3 உடைய approximate value 24.73 is the answer. So இந்த லாஜிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல f of x எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம். செகண்ட் பார்ட்ல இங்க என்ன வேல்யூ போட்டா பெஸ்டா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 125. சோ அதை யூஸ் பண்ணி f dash of x naught ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் f dash of x naught ல அந்த 125 போடுறீங்க. எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி the linear with the fourth part. நீங்க fourth part வரைக்கும் ஃபில் பண்ணி நீங்க கொண்டு வந்துருங்க. இந்த ஃபங்க்ஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ 123 வேணும்னா 123 போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸிமேட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இந்த சம்மோட அப்ராக்ஸிமேட் வேல்யூ 24.73 அப்படிங்கறதா. சோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்டா x வந்து நம்ம பாசிட்டிவ் எடுக்கணும். ஏன்னா இது 125 இது 2. சோ இப்போ நம்ம அடுத்த சம்ல இந்த டெல்டா x ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும். அது என்னங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4th root of 15. சோ இதுக்கு வந்து அப்ராக்ஸிமேட் வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். எப்போ மாடல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் let f of x is equal to இங்க 15 பதிலா x எடுத்துக்கணும். 4th root of x that is x power 1/4. f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த பவர் முன்னால பவர் வந்துரும் 1/4 into x power 1/4 minus 1 1/4 x இந்த 4 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா -3/4 வரும். அத டிவிஷன்ல கொண்டு வரலாம் 4 into x power 3/4 f dash of x. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஜெனரலா எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் பார்ட்ல x0 என்னவா செலக்ட் பண்ணனும்? இந்த 15 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருந்தா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா 16 இருந்ததுன்னா நமக்கு ஈஸியா பண்ணலாம். ஏன்னா 16 பவர் 1/4 is equal to 2 power 4 ன்னு இருக்கும் 16. சோ இந்த 4 பவர் என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். சோ கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் நமக்கு ஈஸியா 2 வந்துரும். சோ அதுதான் பெஸ்ட். அப்ப அதுக்கு x என்ன வரணும்னா that is x0 is equal to 16 அப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். சரி இப்ப 16 அப்ப டெல்டா x என்ன சார் எடுக்குது? ஆனா நம்ம கொடுத்தது 15. நம்ம இங்க செலக்ட் பண்ணது 16. இப்ப டெல்டா x = -1 எடுக்கணும். ஏன்னா இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ வரும் 15 வரும். போறவங்க இங்க பாசிட்டிவ் போட்டுருவோம். ஏன்னா இங்க 123 இருந்துச்சு அங்க 2 போட்டோம் ரெண்டு ஆட் பண்ணீங்க அதனால அந்த நம்பர் வருது. இங்க 16 போட்டுட்டோம் இங்க -1 போட்டோம். இது ரெண்டு ஆட் பண்ணாதான் 15 வரும். அதனால நான் இங்க நெகட்டிவ் எழுதிருக்கேன். அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. சோ இப்போ x0 என்ன டெல்டா x என்ன அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இதுல என்ன f of x0 is equal to f of x னா இது. அதுல 16 போடுங்க. அப்ப என்ன ஆகும் 4th root of 16 அப்படிங்கிறது இப்ப நான் பார்த்தோம். அது எப்படி எழுதலாம்னா 2 power 4 எழுதலாம். இது வந்து 1/4 எழுதலாம். சோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுனா only 2. இதுதான் வந்து செகண்ட் பார்ட் இந்த சம் பொறுத்தவரைக்கும். சோ அடுத்த தேர்ட் பார்ட் அப்படிங்கிறது f dash of x0 கண்டுபிடிக்கிறது. f dash of x0 அப்படிங்கிறது f dash of x0 அப்படிங்கிறது 16. அப்ப எது f dash of x இங்க தான் இதுல போடணும் 1/4 into x க்கு பதிலா யூஸ் பண்ணோம் 16 power 3/4 which is equal to 1/4 into 16 வந்து 2 power 4 எடுத்துக்கலாம் 3 power 4 இந்த 4 கேன்சல் ஆகும். அப்ப 1/4 into 2 cube 2 cube னா 8 வரும். 2 into 2 into 2 8 4 7 32 வரும். அப்ப 1/30 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது, செகண்ட் பார்ட் முடிஞ்சது, தேர்ட் பார்ட் முடிஞ்சது. ஃபோர்த் பார்ட் நம்ம கொண்டு போய் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். லீனியர் அப்ராக்ஸிமேஷன் இல்லையா? நேரியல் தோராயம் L of x equal to ஃபார்முலா f of x0 plus f dash of x0 into x minus x0. f of x0 கண்டுபிடிச்சிருக்கோமே செகண்ட் ஃபார்முலா 2. f dash of x0 third formula வச்சுமா 1/3 x தான் x0 value 16 இப்போ இது சிம்பிளை பண்ணுங்க 2 plus x by 32 இது அங்க போச்சுனா -16/32
32 அப்படின்னு வரும். 2 இத கேன்சல் பண்ணா 1/2 மாறும். இத பக்கத்துல மாத்திடுவோம். 1/2 plus x by 30. Cross multiplication. 2 2s are 4, 4 வரும் போச்சுனா 3 வரும். அப்ப 3/2 plus x by 32. இத x டேர்ம் முன்னால மாத்துவோம். x by 32 plus 3/2. இப்போ இதுதான் வந்து நம்ம லீனியர் அப்ராக்ஸிமேஷன். நம்ம கண்டுபிடிக்க முடியும். நேரியல் தோராயமாக கண்டுபிடிச்சோம். சரி, இதை யூஸ் பண்ணி எதோட வேல்யூ வேணும்? இந்த 15 ஓட வேல்யூ வேணும். அதாவது 4th root of 15 இங்க அப்ளை பண்ண L of 15 is equal to L x க்கு 15 போடுங்க. 15/32 plus 3/2. இது எதோ கேன்சல் பண்ண முடியுமா அப்படினா முடியாது. அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 ஐ இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 30 plus இந்த 32 3 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 96 divided by 32 into 2 64. இது இங்க மல்டிப்ளை பண்ணோம். இது இங்க மல்டிப்ளை பண்ணோம். இது ரெண்டு மட்டும் 64. சோ இத ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 6 12 126/64 அப்படினு வரும். இத வந்து சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு அப்ராக்ஸிமேட்டா இதோட வேல்யூ கிடைச்சிரும். 126/64. எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 128 ஆர் 2 டைம்ஸ் அப்ப அது வராது. ஒரே one டைம் மட்டும் வரும். 64 2 62 வந்துச்சு. இட்ஸ் நாட் எனஃப். அப்ப பாயிண்ட் எடுத்துட்டு 620 ஆகும். 620 அப்ப எத்தனை டைம் வரும்? 9 டைம்ஸ் வருமா? into 9 போட்டு பார்ப்போம். 9 4s are 36 3 9 6 are 56 59. ஓகே கரெக்ட்டா. ஏன்னா இன்னொரு டைம் போட்டீங்கன்னா 640 அதுக்கு மேல போலாம். அதனால 9 டைம்ஸ் 9. So 1.9 596. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க வந்து பாரோ பண்ணா 10 ஆயிடும். 10 ல 6 போச்சுனா 4. இங்க 1 இருக்கும். இங்க வந்து பாரோ பண்ணா 11. 11 ல 9 போச்சுனா 2. So 24. அப்ப மறுபடியும் ஒரு 0 மேல இருந்து எழுதுங்க. 240. 240 க்கு எத்தனை டைம்ஸ் சொல்லலாம்? 64 ல மூணு தடவை போடுறோம். 3 டைம்ஸ். 12 1 80 90. இன்னொரு 60 ஆட் பண்ணி இதோட அதிகமா போய்டும். அப்ப 3 டைம்ஸ்னா 192. 10 ல 2 போச்சுனா 8, இங்க 3 இருக்கும். 13 ல 9 போச்சுனா 4 48. இன்னும் ஒரே ஒரு நம்பர் போட்டுக்கலாமா? மேல 0 போடுறீங்கன்னா 480 வந்துரும். 480 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா ஒரு 5 டைம்ஸ் போடலாமா? 64 into 5 20 60 30 320 வருது. இன்னொரு 64 ஆட் பண்ணீங்கன்னா 64 4 8 384. இன்னொரு 64 ஆட் பண்ணி பார்ப்போம். 8 14 448. அப்ப எத்தனை டைம்? 5 இல்ல ஒரு 6 7 டைம்ஸ் வரும். சோ 7 டைம்ஸ் வந்து 448. அப்ப 2 இங்க இருந்து பார்ப்போம்னா 32 ரிமைனிங் இருக்கும். ஓகே சார், நம்ம அப்ராக்ஸிமேட்டா அதோட வேல்யூ வரணும் 1.937 which is equal to 1.937. இதுதான் வந்து அப்ராக்ஸிமேட்லி அதாவது தோராயமாக இதோட வேல்யூ. புரியுதா அப்படின்னா? சோ இதே மாதிரி இந்த சம் இருக்கும். சோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இத வந்து ஏன் ஹோம்வொர்க் பண்ணுங்க. நம்ம 3 சம்ஸ் போட்டோம். எக்ஸாம் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இதே தான். செகண்ட் டிவிஷன் இந்த சம் வொர்க் அவுட் பண்ணனால இத வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த கியூப் ரூட் அப்படிங்கறதுனால இங்க வந்து 27 இருந்தா பெஸ்டா இருக்கும். அப்ப 27 வரணும்னா நீங்க டெல்டா x என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க இங்க சம்ல பாத்துக்கணும். இதே மாதிரி மாடல் தான். இந்த இடத்துல 27 போடுங்க. டெல்டா x வந்து -1 போட்டுருங்க. மத்தபடி இதே மாதிரியே வந்து நீங்க இத ஹோம்வொர்க் பண்ணிக்கணும். சரியாப்பா? சரி இப்போ நெக்ஸ்ட் இது பாப்போம். நெக்ஸ்ட் பாப்போம். எக்ஸர்சைஸ் 8.1 ல தேர்ட் டிவிஷன் கொடுத்துட்டாங்க. Find the linear approximation for the following functions or the indicated points. அதாவது கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னன்னா தோராய மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. தோராய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரி, இப்போ 8.1 ல தேர்ட் ஃபர்ஸ்ட் f of x equal to x cube minus 5x plus 12. இந்த ஃபங்க்ஷன் வந்து லீனியர் அப்ராக்ஸிமேஷன். நம்ம நேரியல் தோராய மதிப்பை எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்? x not equal to 2 ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போன என்ன சம் பண்ணோமோ அதே மாடல் தான்
இங்க வந்து f of x வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. அங்க வந்து நம்ம கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அதே ரூலை இதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் f of x எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் f of x is equal to x cube minus 5x plus 12. அங்கே தான் பண்ணோம் f dash of x equal to 3x square. ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்க x cube அப்படினா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 முன்னாடி வரும் பவர்ல வந்து ரெடியூஸ் ஆகும் minus 5x x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சோ இதுதான் வந்து f dash of x. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே இவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல என்ன பண்ணோம், x0 னா என்ன அப்படின்னு பார்த்தோம். x0 என்பது 2. சோ அத வந்து அப்படியே நேரா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து f of x0 கண்டுபிடிக்கணும். f of x0 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் x இருப்பாங்களோ x0 போடணும். x cube x0 cube minus 5x0 plus 12. இப்போ இந்த x0 க்கு பதிலா 2 ன்னு போடுங்க. f of 2 is equal to 2 cube minus 5 into 2 plus 12 is equal to 8 minus 10 plus 12. முதல்ல பாசிட்டிவ் நம்பர் ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 20 minus 10 equal to 10. இதுதான் வந்து f of 2. இதுதான் நம்மளுடைய செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் என்ன பண்ணுவோம், f dash of x0 கண்டுபிடிப்போம். அதுக்கு அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் நான் இங்க போடுறேன்னா தேர்ட் ஸ்டெப் f dash of x0 that is f dash of x0 க்கு பதிலா 2 ன்னு போடுங்க. f dash of x ங்கிறது இதுல 2 போட்டீங்க, இங்க 2 போடணும். அப்ப 3 into 2 square minus 5. 3 into 2 square is 4 minus 5. 3 4s are 12 minus 5 is equal to 7. இதான் நம்மளுடைய f dash of x. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். இப்போ ஃபோர்த் பார்ட் என்ன பண்ணுவோம், linear approximation. L of x equal to formula மேல இருக்கு f of x0 plus f dash of x0 into x minus x0. இங்க அப்ளை பண்ணுங்க. f of x0 இங்க இருக்கு, இது f of x0 க்கு வேல்யூ இங்க 10 கிடைச்சிருக்கு. பிளஸ் அடுத்து f dash of x0. f dash of x ஓட வேல்யூ 7. x க்கு x தான், x0 ஓட வேல்யூ 2. therefore 10 plus 7x minus 14 ஆட் பண்ணீங்கன்னா 7x 10 ல minus 14 போச்சுன்னா minus 4 வரும். இதுதான் நம்மளுடைய linear approximation. அவங்க ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க, அதோட ஆன்சர் 7x minus 4. இதே மாதிரி தான் நம்ம ரிமைனிங் ப்ராப்ளம்ஸும் இந்த செக்ஷன்ல இருக்க எல்லா ப்ராப்ளமும் அதே மாதிரி தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். மொத்தம் ஒரு 3 சம்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3 சம்ஸ் எப்படி இது, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் ஒரே லாஜிக்ல பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இருக்க இந்த எக்சர்சைஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் g of x equal to square root of x square plus 9 x0 வந்து -4 கேட்டிருக்காங்க. லீனியர் அப்ராக்ஸிமேஷன் நேரியல் தோராய நேரியல் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப் அப்படினோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் g of x equal to x square plus 9 power 100. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். g dash of x equal to இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 11th. இது நமக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அடிச்சு சம்திங், அப்ப பவர் 1/2. முதல்ல பவர் ரூல் அப்ளை பண்ணணும். பவர் முன்னாடி வரணும். 1/2 into x square plus 9 power 1/2 minus 1. அது மட்டும் போதுமா? இது வெறும் x ஆ இருந்தா அப்படியே விட்டுறலாம். இது வேற எதுவும் இருக்குனால அதையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். x square க்கு 2x வரும். plus 9 0 வரும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப 2x மட்டும் இருக்கும். இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப x square plus 9 power 1/2 ல இருந்து 1 போச்சுனா -1/2 into இந்த x. இத கீழ கொண்டு வந்துங்க. x square plus 9 power 1/2. அதாவது x by square root of x square plus 9. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இங்க பண்ணோம்ல f dash of x. இப்போ அடுத்து x0 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத அப்ளை பண்ணலாம். இங்க x0 equal to x0 வந்து இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் -4. அப்ப செகண்ட் பார்ட் என்ன செய்யணும்? இங்க f of x0 ஃபைண்ட் பண்ணனும். f of x0 equal to
f of minus 4. So f ங்கிறது கொடுத்த ஃபங்க்ஷன். இங்க g போட்டுட்டோம். அதனால g யூஸ் பண்ணிட்டோம். g of minus 4. g of minus 4 போட்டீங்கன்னா square root of minus 4 the whole square plus 9 equal to square root of 16 plus 9 square root of 45 is 5. So g of x naught முடிஞ்சது. So second part complete பண்ணிட்டோம். Next third part. Third part என்னன்னா g dash of x naught கண்டுபிடிக்கலாம். இப்போ g dash of x naught is minus 4. அப்ப g dash of x ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் first part. இதுதான் g dash of x. இதுல x க்கு பதிலா minus 4 போடுறோம். Minus 4 divided by square root of minus 4 the whole square plus 9 equal to minus 4 by square root of 4 square 16 plus 9 equal to minus 4 by square root of 25 வந்து 5. இப்போ minus 4 by 5 தான் நம்மளுடைய g dash of x naught. இப்போ fourth part போயிடுவோம். இதுதான் நம்மளுடைய linear approximation உடைய ஃபார்முலா. fourth part. அப்ப L of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. f of x naught அப்படிங்கிறது இங்க ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரி இது g ஐ மாத்திங்க. g of இப்போ g of x naught இங்க இருக்கு 5 plus g dash of x naught இங்க இருக்கு minus 4 by 5. இங்க minus போடுறோம். minus 4 by 5 into x minus x naught அப்படிங்கிறது minus 4. அந்த minus 4 இங்க போடும்போது என்ன ஆகும்னா plus 4 ஆக மாறிடும். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. it is equal to இத உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன இங்க காசு 5 5 are 25 minus 4 x minus x plus 4 whole divided by 5. 25 minus 4 உள்ள மல்டிப்ளை 4x minus into plus minus 4 4s are 16 by 5 is equal to இப்போ இந்த 25 ல இருந்து 16 போச்சு 9 வரும் 9 minus 4x by 5 இதுதான் நம்மளுடைய linear approximation. சோ கண்டுபிடிச்சிட்டோமா? சோ இதே மாடல்ல தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வரும். இப்போ எல்லா மாடலும் ஒரே மாதிரியே நம்ம வந்துட்டே இருக்கோம். லாஜிக் புரிஞ்சா போதும். இப்போ இதுல அவுட் அவுட் பண்ண மாதிரி நம்ம அடுத்த சமயம் நெக்ஸ்ட் third sum h of x equal to x by x plus 1 x not equal to 1. சோ இத வந்து இப்போ நம்ம லீனியர் அப்ராக்ஸிமேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது நேரியல் தோராயமாக கணக்கிடுறேன் அப்படின்றது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துப்போம். h of x equal to x by x plus 1. இப்போ h dash of x கண்டுபிடிக்கணும். இது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கனால u by v மெத்தட் அப்படி சொல்லி 11th ல பார்த்தோம். u by v whole dash is equal to denominator இருக்க b ய ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்புறம் v ய வெச்சிட்டு நியூமரேட்டர் இருக்க u வை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் மைனஸ் நியூமரேட்டர் இருக்க u வெச்சிட்டு டினாமினேட்டர் இருக்க v ய டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இது வந்து குவேஷன் ரூல் அப்படி சொல்லிட்டு ஒரு டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்ல இது ஒரு பார்ட் வந்திருக்கும். சோ அதை யூஸ் பண்ணி இத சால்வ் பண்ண போறோம். இங்க டினாமினேட்டர் இருக்க b ங்கிறது x plus 1. அப்ப x plus 1 the whole square b x plus 1 ன்னு வெச்சுக்கோங்க. மேல இருக்க u வை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்ல பண்ணிடலாம். மைனஸ் u ங்கிறது x ஐ வெச்சிட்டு x plus 1 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? x plus 1 x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 minus x into x plus 1 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா x க்கு 1 வரும். கான்ஸ்டன்ட் 0 வரும். அப்ப இங்கேயும் 1 தான் வரும். divided by x plus 1 the whole square is equal to 1 into x plus 1 x plus 1 minus x divided by x plus 1 the whole square. இந்த minus x க்கு இந்த plus x cancel 1 by x plus 1 the whole square. இதுதான் வந்து நம்மளுடைய h dash of x அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் போறோம். செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது x naught அப்படினா 1. அப்ப f of x naught is equal to f of x இங்க h of x naught. இதுல எங்கனா போனா x கூட அங்க x naught போடணும். x naught plus x naught க்கு 1 by 1 plus 1 equal to 1 by 2. இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் அப்படிங்கிறது f dash of h dash.
h dash of x0 கண்டுபிடிக்கிறது. h dash of x0 வந்து இங்க கண்டுபிடிச்ச மாதிரி இதான் h dash of x0. 1 by x0 plus 1 the whole square. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் x0 போட்டுருங்க. இது வந்துரும் டிவைடட் பை. இப்போ இந்த இடத்துல வேல்யூ போடுவோம். h dash of x0 ஓட வேல்யூ 1. 1 ன்னு போட்டீங்கன்னா 1 by 1 plus 1 the whole square equal to 1 by 2 square 1 by 4 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ third part முடிஞ்சது. next fourth partல நம்மளோட linear approximation அதாவது நேரியல் தோராயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா l of x equal to f of x0 plus f dash of x0 into x minus x0. இங்க f of x0 ஓட வேல்யூ சரி இது h ஆ மாத்தீங்க. h of x0 1 by 2 h dash of x0 1 by 4 x minus x0 ஓட வேல்யூ 1. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க ஆன்சர் 1 by 2 plus x by 4 minus 1 by 4. half ல இருந்து 1 by 4 போயிடுச்சுனா 1 by 4 தான் 1 by 4 plus x by 4. x முன்னாடி கொண்டு வந்துருங்க. x plus 1 டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கனால 4 போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய லீனியர் அப்ராக்ஸிமேஷன் நேரியல் தோராய மதிப்பு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாடல்ல ஒரே லாஜிக்ல நிப்பா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த செக்ஷன்ல இருக்க ஃபார்முலா நமக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் எரர், அதாவது தமிழ் பார்த்தீங்கன்னா பிழைகள் அப்படின்னு சொல்லுவோம், எரர்ஸ். அதுல 3 டைப் ஆஃப் எரர் இருக்கும். அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர். தமிழ் பார்த்தீங்கன்னா தனிப்பிழை, சார்பிழை, சதவீத பிழை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை தான் கிடைக்கும். முதல் எரர்னா என்ன அப்படின்னா, இனிஷியலி நம்ம பார்த்தோம், நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்குறோம், ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆப்பிள் இருக்கு, ஒரே மாதிரியான ஆப்பிள் இல்லைன்னா பால் எடுக்கிறோம், ஒரு பர்டிகுலர் பால், அந்த பாலுக்கான வால்யூம் அல்லது கன அளவு கண்டுபிடிக்கணும். அதை ஒவ்வொருத்தையும் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வரோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தட்ட கொடுத்துறோம், அவங்க வந்து அந்த பாலுக்கான டயாமீட்டர் விட்டம் இல்லையா அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இது இருக்கு இல்லையா வெர்னியர் காலிபர், வெர்னியர் அளவு போட்டுருக்கோம். ஸோ அதை பயன்படுத்தி இந்த ஒரு சின்ன பாலோடைய டயாமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து 12.1 சென்டிமீட்டர் வருது, பி அப்படிங்கிறவங்களுக்கு 12 சென்டிமீட்டர் வரும், சி அப்படிங்கிறவங்களுக்கு 19.1 சென்டிமீட்டர் வரலாம், டி அப்படிங்கிறவங்களுக்கு 20 இது வந்து 12.1, இது வந்து 11.9, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 12.2 சென்டிமீட்டர் அப்படின்னு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் கிடைச்சிருக்கும். பட் வால்யூம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது யூஸ் பண்ணி அதோடைய கன அளவு, இது யூஸ் பண்ணி அதோடைய கன அளவு, இது யூஸ் பண்ணி அதோடைய கன அளவு, இது யூஸ் பண்ணி அதோடைய கன அளவு. இப்போ நானுடைய கன அளவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மாற்றம் இந்த ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 12.1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணிட்டீங்க. இப்போ இது எல்லாமே எரர், அதாவது பிழைன்னு சொல்லுவோம். இந்த எரர் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இது என்ன பண்ணுன்னா அந்த வால்யூம்லையும் அந்த எரர் வரும். ஏன்னா கனவுல அந்த மாற்றம் வரும் இல்லையா, அந்த எரர் வரும். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதனால இந்த ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரர் அல்லது பிழையை நம்ம டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணி டைரக்டாக என்ன பண்ண போறோம்னா, இந்த கனவில் ஏற்படக்கூடிய பிழையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது அதோடைய எரர் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுல நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், அதாவது 3 வகையான பிழைகள் உண்டு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்சல்யூட் எரர் இல்லைன்னா தனி பிழை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்ஸிமேட் வேல்யூ. அதாவது ஒரிஜினலா என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ, இங்க அப்ராக்ஸிமேட் வேல்யூ வந்து நீங்க தப்பா நம்ம மெஷர் பண்ணும்போது கிடைச்சிருக்கோம் அந்த வேல்யூக்கு அப்ராக்ஸிமேட் வேல்யூ, இது ஆக்சுவல் வேல்யூ. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அப்சல்யூட் வேல்யூ. The formula is absolute value is equal to actual value minus approximate value. தமிழ்ல பாத்தீங்கன்னா தனிப்பிழை equal to மெய் மதிப்பு minus தோராய மதிப்பு. அடுத்த இரண்டாவது வந்து ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இருக்கு சார்பிழை. ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது actual value minus approximate value.
அதாவது மேலே என்ன இருக்குமோ அதே தான் ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ இது அப்படியே இங்கே வரும். கீழே வந்து ஆக்சுவல் வேல்யூவோட டிவைட் பண்ணணும் அவ்வளோதான். சார்பில் அப்படிங்கிறது மெய் மதிப்பு மற்றும் தோராய மதிப்பு டிவைட் பை மெய் மதிப்பு. ஸோ இந்த செக்ஷனில் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த ஃபார்முலா தான் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால அதை பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர் சொல்லுவோம். அதாவது சதவீத பிழை. நீங்கள் ரிலேட்டிவ் வேல்யூ வந்து 100. இங்கே மேலே என்ன இருக்கும்? ரிலேட்டிவ் வேல்யூ 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கும். தனி பிழை அதாவது சதவீத பிழை அப்படிங்கிறது சார்பிழை இன்ட்டு 100 அப்படிங்கிறோம். ஸோ இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு இப்போ நம்ம எப்படி ப்ராப்ளம்ஸ் போகிறது அப்படின்னு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4. The radius of a circular plate is measured as 12.65 cm. அதாவது ஒரு சர்க்குலர் பிளேட்டோடைய ரேடியஸ் சொல்லி இருந்தாங்கன்னா அது ஒரு வட்டத்தகடு அப்படின்னு எடுத்துங்க. ஒரு வட்டத்தகட்டினுடைய ஆரம் 12.65 அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா ஆக்சுவல் லென்த் வந்து 12.5. அதாவது அந்த சர்க்குலர் பிளேட்டோட ஒரிஜினல் வேல்யூ 12.5 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க தப்பா என்ன மெஷர் பண்ணிட்டாங்கன்னா 12.65 சென்டிமீட்டர் தப்பா மெஷர் பண்ணிட்டாங்க. The radius of the circular plate measured as 12.65 centimeter instead of the actual length 12 centimeter. வழக்கமா 12.5 centimeter தான் அந்த circular plate அதாவது வட்டத்தகட்டினுடைய ஆரமா இருக்கணும். ஆனா 12.65 மெஷர் பண்ணிட்டாங்க தப்பா. சரி இது பண்ணதுக்கு அப்புறம் find the following in the calculating the area of the circular plate. அப்போ கீழ வருது இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. என்னன்னா இப்போ ரேடியஸ்ல தப்பு வந்ததுன்னா அதோட ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதுலயும் தப்பு வருமா இல்லையா? ஸோ அந்த பிளேயை வந்து நீங்க எரர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவ தகட்டினுடைய ஆழம் 12.65 சென்டிமீட்டருக்கு பதிலாக 12.5 சென்டிமீட்டர் என அளக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பு கணக்கிடுதல் பின்பற்றுவதை காண்க. ஒன்று தனிப்பிழை சார்பிழை சதவீத பிழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இதை வந்து ஒன்றா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் சொல்லுவோம் தனிப்பிழை, ரிலேட்டிவ் எரர் சார்பிழை, பர்சன்டேஜ் எரர் சதவீத பிழை. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்க. முதல் ரேடியஸ் வந்து 12.65. இதுதான் வந்து அதோடைய ஆக்சுவல் வேல்யூ 12.65. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 12.5 மெஷர் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல இருந்து அது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ரெடியூஸ் இருக்கா? 12.65 வந்து 12.5ங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் 12.5 வந்து 12.65 உள்ள டிஃபரன்ஸ் வந்து -0.15. இதை வந்து டெல்டா ஆர்னு சொல்லுவோம். அதாவது ரேடியஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ் டெல்டா ஆர். ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆர். ஆர்ல ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா ஆர். இது 12.65. இது என்னன்னா ஆக்சுவலா வந்து 12.65 இருக்கணும். இங்க என்ன பண்ணிருக்கோம்னா அது வந்து தப்பா மெஷர் பண்ணனால -0.15 எடுத்துக்கோம். ஸோ இதுதான் ஆர் ஒரிஜினல் ஆர். அதுல வேற எரர் வந்தனால -0.15 அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஏன்னா நம்ம வந்து வட்டத்தினுடைய பரப்பளவு வட்டம் எடுத்துக்கோம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் அல்லது வட்டத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு a = πr². இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dA/dr ஏன்னா a வந்து r பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப dA/dr = இந்த r² முன்னால வந்தா 2πr அப்படின்னு வரும். இந்த dr இப்படி கொண்டு போயிருங்க. dA = 2πr × dr ன்னு வரும். இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த dAங்கிறது சேஞ்ச் இன் தி ஏரியா. அந்த சர்க்கிள் பிளேட் இல்லையா அதுல ஏரியாவோட சேஞ்சஸ் தான் dA ன்னு சொல்லுவோம். அதுதான் இங்க கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல 2π rங்கிறது 12.5 dr ங்கிறது இந்த சேஞ்சஸ் சொன்னோம் இல்லையா டெல்டா ஆர் அப்படிங்கிறதும் dr ங்கிறது ஈக்குவல். அப்போ அது -0.15. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3.795 cm² வரும். இதுதான் வந்து dA அதாவது அப்ராக்சிமேட் எரர் அதாவது தோராய பிழை அப்படிங்கிறோம். அப்ராக்சிமேட் எரர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவல் எரர் பார்க்கலாம். ஆக்சுவல் எரர் அப்படிங்கிறது நீங்க நமக்கு சரியான எரர் சொல்றீங்க. ஆக்சுவல் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது மெய் மதிப்பு கொடுத்துருக்கோம் தமிழ்ல. இது பேரு மெய் மெய். ஸோ இந்த ஆக்சுவல் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு யூஸ்வலா என்ன நடக்குது 12.5 இருக்கு. ஏரியா ஆஃப் 12.5. இந்த ஏரியா ஆஃப் 12.5ங்கிறது
ரேடியஸ் வந்து 12.5 இருக்கும்போது ஏரியா. ஏரியா 12.65ங்கிறது ரேடியஸ் வந்து 12.65 இருக்கும்போது ஏரியா. அப்ப கண்டுபிடிங்க பை ஆர் ஸ்கொயர். r க்கு பதிலா 12.5 போடுங்க. ஸ்கொயர் பண்ணீங்க இந்த வேல்யூ வரும். இங்க ரேடியஸ் வந்து 12.65ங்கறனால பை ஆர் ஸ்கொயர். பை r ஸ்கொயர் பை 12.65 வரும். இத ஸ்கொயர் பண்ணீங்க இந்த ஆன்சர். இத ஸ்கொயர் பண்ணீங்க 156.25. இத ஸ்கொயர் பண்ணீங்க 160.0025 வரும். பை காமனா இருக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். So common எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -3.7725 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஆக்சுவல் எரர். அதாவது அதோட ஆக்சுவல் வேல்யூ சொல்லுங்க மெயின் இருக்குன்னு சொல்லுவோம். இது அப்ராக்ஸிமேட் எரர், தோராய பிழை அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வேணும், நம்ம கண்டிப்பாக வேணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வச்சு டிஏ கண்டுபிடிச்சோம். அப்புறம் யூஸ்வலாக வந்து எரர் வரக்கூடியதுக்கு இங்கே கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா தனிப்பிழை. தனிப்பிழைக்கு ஃபார்முலா என்ன? மெய் மதிப்பு மற்றும் தோராய பிழை சொல்லுவோம். மெய் மதிப்பு மற்றும் தோராய பிழை. அப்ப இங்க அந்த ஆக்சுவல் எரர் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர்ங்கிறது ஆக்சுவல் எரர் மைனஸ் அப்ராக்ஸிமேட் எரர் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அதுல ஆக்சுவல் எரர்ங்கிறது இங்க இருக்கு. -3.7725 மைனஸ் அப்ராக்ஸிமேட் எரர் தோராய மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு -7.955 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏரியால வர சேஞ்சஸ் -3.7955 வருது. இங்க பாத்தீங்கன்னா -3.7725. ரெண்டுக்கும் நியரஸ்டா சின்ன மிஸ்டேக் தான் இருக்கு. சரி, இப்போ இந்த ஃபார்முலா போட்டு இது நெகட்டிவா இருக்கு மைனஸ் இது நெகட்டிவா இருக்கனால நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி இந்த வேல்யூ வரும். இதுதான் வந்து அப்சல்யூட் எரர் அல்லது தனிப்பிழை. அடுத்து ரிலேட்டிவ் எரர் அல்லது சார்பிழை. சார்பிழைக்கு என்ன ஃபார்முலா? மேல இருக்குல்லையா தனிப்பிழை பை ஆக்சுவல் வேல்யூ மெயின் மதிப்பு. அதான் இங்க என்ன சொல்றோம்னா அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் எரர் அப்படிங்கிற ஃபார்முலா. ஏற்கனவே என்னோட ஃபார்முலா இது பண்ணவே அந்த ஃபார்முலா போட்டுறோம். இந்த அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க இருக்கு 0.2255 அப்படிங்கிறது டிவைடட் பை ஆக்சுவல் எரர் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த -3.7725. சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. இந்த பை ரெண்டு கேன்சல் ஆகும். இத டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.596 வரும் அப்ராக்ஸிமேட்லி. அப்ப 0.006 அப்படி வந்திருக்கும். இதுதான் அதோட சார்பிழை அல்லது ரிலேட்டிவ் எரர். நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் எரர் அல்லது சதவீத பிழை. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஏற்கனவே ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சோம், சார்பிழை கண்டுபிடிச்சோம். அது 100 ஆக மல்டிப்ளை பண்ணாலே போதும். அப்ப 0.006ங்கிறது ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அத 100 ஆக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.6%. இது ஏன்னா இந்த சதவீத பிழை அல்லது பர்சன்டேஜ் எரர் மட்டும் நமக்கு வந்து பர்சன்டேஜ் சிம்பல் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ல இந்த 3 எரரையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ணுங்க. R வந்து 12.65, அதுல வந்து எரர் வந்து -0.15. ஏன்னா அது வந்து கம்மியா மெஷர் பண்ணிட்டாங்க. ஸோ கம்மியா மெஷர் பண்ணா உங்களுக்கு -0.15 வருது. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து ஜெனரலா கண்டுபிடிச்சோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி DA கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு பேர் அப்ராக்ஸிமேட் எரர். அதாவது நேரா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு அப்ராக்ஸிமேட் எரர். ஆக்சுவல் எரர்ங்கிறது நீங்க ரேடியஸ் வந்து 12.5 இருக்கும்போது 12.65 இருக்கும்போது உள்ள டிஃபரன்ஸ் அதுதான் இந்த வேல்யூ. ஸோ மற்றதெல்லாம் ஃபார்முலா. நீங்க ஃபார்முலா வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5. A sphere is made of ice, radius 10 cm. ஸ்பியர் அப்படின்னா ஒரு கோளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பியர் அதோட ரேடியஸ் வந்து 10 cm. ஐஸ் இருக்கு, ஐஸ் பால் அது வந்து 10 cm. The radius decreases from 10 cm to 9.8. அந்த ஐஸ் பால் என்ன ஆகும்னா நீங்க அப்படியே உருக ஆரம்பிச்சோம்னா அந்த ரேடியஸ் வந்து குறையும். ஸோ அது 10 ல இருந்து 9.8 cm தான் குறைஞ்சிருச்சு. அப்போ ஃபைண்ட் அப்ராக்ஸிமேட் வேல்யூ. அதாவது தோராயமாக எவ்வளவு மதிப்பு வேணும்னா சேஞ்ச் இன் த வால்யூம், கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். சேஞ்ச் இன் த வால்யூம், கன அளவில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். இப்போ நீங்க 10 சென்டிமீட்டர் இருக்கும்போது ஒரு வால்யூம் எடுத்துக்கணும். அதுவே 9.8 மாறிச்சுன்னா அது ஒரு வால்யூம் சேஞ்சஸ் வரும் இல்லையா, கன அளவில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேஞ்ச் இன் த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அதோடைய ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம் மேல் பக்கம். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் வந்து குறையுமாங்க, அந்த ரேடியஸ் குறையும் போது அதுவும் குறையும். ஸோ அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதாவது புறப்பரப்பளவு அதனுடைய
சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். புறப்பரப்பு இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ் ஏரியா, சேஞ்ச் இன் தி வால்யூம். ஸோ இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ரேடியஸ் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அது என்ன ஆகுதுன்னா குறையிறது எழுதணும்னா டெல்டா ஆர் எழுதுவோம். டெல்டா வந்து இப்போ எதுக்கு மாறுது? 10ல இருந்து 9.8க்கு மாறும். அப்போ குறையுது. எவ்வளவு குறையுது? 9.8 minus 10 is equal to minus 0.2. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ல 9.8 ரெடியூஸ் ஆகிறதுனால 0.2 குறையிறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் எழுதுது. டெல்டா is equal to 0.2 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் வரக்கூடிய சேஞ்சஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வால்யூம் ஆஃப் ஸ்பியர், கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவு ஃபார்முலா V is equal to 4/3 pi r cube. ஞாபகம் இருக்கா? 4/3 pi r cube. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dV/dr is equal to 4/3 pi r cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3 முன்னால வரும். 3r ஸ்கொயர் வரும். இந்த 3 இது 3 கேன்சல். 4 pi r ஸ்கொயர் dv. இந்த dr கொண்டு போங்க dr. இதுதான் வந்து நீங்க வால்யூம் ஆஃப் ஸ்பியர், அதாவது சேஞ்ச் இன் தி வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அந்த கன அளவுல ஏற்படக்கூடிய மாற்றம் dv. வெறும் v போட்ட கன அளவு அல்லது வால்யூம் சொல்லுவோம். dvங்கிறது கன அளவுல ஏற்படக்கூடிய மாற்றம் அல்லது வால்யூமினுடைய சேஞ்ச். அப்ப dv கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இத கொண்டாந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். r எவ்வளவு? 10. 4 pi into 10 square. dr க்கு வேல்யூ dr க்கு டெல்டா approximately equal minus 0.2. அப்ப இங்க 100 வந்துரும். 100 4 pi 100 into 0.2 equal to 4 pi 100 into 0.2 வந்து 20 minus 0.2 minus 20 minus 20 into 4 pi minus 80 pi centimeter cube. இதுதான் வந்து வால்யூம்ல வரக்கூடிய சேஞ்சஸ், அதாவது கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம், சேஞ்ச் இன் தி வால்யூம். சோ dv தான் கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப ஈஸி. வால்யூம் ஃபார்முலா எழுதுறீங்க, டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்றீங்க, அப்படினா ஆன்சர் ஈஸியா வரும். இதே மாதிரி இப்போ சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது புறப்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், செகண்ட் change in the volume. So what is the surface area? Surface area of the sphere. Surface area of the sphere equal to A அப்படின்னு வச்சுப்போம். A is equal to 4 pi r square. இதான் வந்து surface area of the sphere. அதாவது கோளத்தினுடைய புறப்பரப்பு. ஃபார்முலா 4 pi r square. Differentiate with respect to r. dA/dr equal to இந்த 2 முன்னால வந்துரும் 8 pi r. So what is dA? dA is equal to the dr equal 8 pi r into dr. So what is the change? அதாவது இந்த புறப்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அந்த கோளத்தில் ஏற்படும் change in the surface area. Surface area of the sphere ல வரக்கூடிய changes. dA is equal to 8 pi r உடைய value 10. dr ஓட வேல்யூ -0.2. மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 10 into 2 அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும், -2 வரும். 8 pi into -2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 -16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து dA, அதாவது சேஞ்ச் இன் தி ஏரியா. நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவோட சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது, அதாவது ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர்ல இருந்து 9.8 சென்டிமீட்டரா மாறும்போது surface area ல இருக்கக்கூடிய changes அப்படி பார்த்தீங்கன்னா -16 pi centimeter square. அதே மாதிரி வால்யூம்ல வரக்கூடிய changes -80 pi centimeter cube. சோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், நீங்க ஈஸியா வந்து வொர்க் அவுட் பண்ணிடலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து ஈஸியா வந்துரும். சோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 6. ஃபர்ஸ்ட் இது இங்கிலீஷ்ல ரைட் பண்றேன் பாருங்க. பண்ணுங்க. ப்ராப்ளம் 6. The time t, capital T, the time t taken for the complete oscillation of a single pendulum. அதாவது தனி ஊசல் இருக்கு இல்லையா, சிங்கிள் பெண்டுலம், பெண்டுலம் இருக்கும்.
அதோட டைம் t தான் இந்த ஃபார்முலா கொடுத்திருக்காங்க 2 pi into square root of l by g. இங்க complete oscillation of a single pendulum with length l. அந்த பாத்தீங்கன்னா ஊசல் சொல்லுவோம், தனி ஊசல் அல்லது பெண்டுலம். அது ஒரு கயிறு கட்டிருக்கும், கீழே ஒரு பால் இருக்கும். அதோட லென்த் வந்து l is given by the equation t is equal to 2 pi square root of l by g, where g is the constant. g ங்கிறது gravitation, அந்த g சொல்றது அது constant. Find approximate percentage error நமக்கு வேணும். percentage error தான் கண்டுபிடிக்கிறோம். percentage error வேணும். percentage error calculate the value of t corresponding to the error of 2% in the value of l. அதுல அந்த லென்த்ல வந்து எவ்வளவு ஒரு எரர் இருக்குன்னா 2%. சோ அத தான் இங்க இருக்கு. அப்சல்யூட் எரர் வந்து 2%, அதாவது 2/100 0.02. இது வந்து dl by l, அதாவது எதுல சேஞ்சஸ் நடக்குதுன்னா லென்த்ல வரக்கூடிய எரர் dl by l தான் 0.02. அதாவது இங்க ஃபைண்ட் பண்ணலாம் 2% 2/100 0.02 dl by l is equal to 0.02 அப்படி ஃபைண்ட் பண்ணிட்டா. சோ இப்போ கால்குலேட் ஒரு தடவை பண்ணிறேன். என்ன பாருங்க, l நீளம் உள்ள ஒரு தனி ஊசலின் முழு அலைவு நேரம் t என்பது t is equal to 2 pi square root of l by g என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு g என்பது ஒரு மாறிலி. l இல் ஏற்படும் 2% பிழைக்கு ஏற்ப t இன் கணக்கெடுப்பில் ஏற்படும் தோராய சதவீத பிழையை காண்க. பர்சன்டேஜ் எரர் தோராய சதவீத பிழையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, கால்குலேஷன்ல ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ t எடுத்துப்போம். t is equal to 2 pi by square root of l by g எடுத்துப்போம். இப்போ t is equal to l by g க்கு பவர்ல 1/2 போடலாம் ரூட்டுக்கு பதிலா. அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் log அப்ளை பண்ணணும். log t equal to log 2 pi l by g power 1/2. logarithm property படி இங்க மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா அடிஷனல் இருக்கும். log 2 pi plus log l by g power 1/2. logarithm property படி இந்த பவர் முன்னால வந்துரும். 1/2 into log l by g. logarithm propertyல டிவிஷன்ல இருந்த சப்ட்ராக்ஷன் எடுக்கணும். log n minus log g. இப்போ இது ஒரே லைன் வந்துச்சு. log t is equal to log 2 pi plus 1/2 into log n minus log g. சோ இந்த இடத்துல இருந்து இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதாவது இருபுறமும் வகைப்படுத்துறாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா log t வந்து இப்போ எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படி சொல்லவே இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு x y அப்படி எதுவுமே சொல்லாதனால log t வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/t, t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dt. log t ஆக்சுவலா log x அப்படி பார்த்தோம்னா log x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து 1/x. சோ log t வந்துன்னா 1/t, t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dt. ரைட் சைடுல இந்த log 2 pi ங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால 0 ஆயிடும் 0. அடுத்து 1/2 log l சேம் கான்செப்ட் 1/l, l ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dl. இந்த log g ங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால இது 0 ஆயிடும் விட்டுருங்க. அப்போ இத எப்படி மாத்தி வரலாம்னா dt by t is equal to 1/2 into dl by l னு மாத்திட்டோம். 1/2 இந்த dl by l க்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0.02. சோ அப்ளை பண்ணிடுங்க 0.02. இந்த 2 ஐ இந்த 2 ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.01 வரும். இதுதான் வந்து dt by dt, அதாவது dt by t. நீங்க change in the time with respect to t. இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மூணு எரர் பார்த்தோம்னா அப்சல்யூட் எரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர். அதுல இதுக்கு பேர் ரிலேட்டிவ் எரர். சால்வ் சொல்லுவாங்க dt by t வந்து நமக்கு கேட்டது பர்சன்டேஜ் எரர், அதாவது சதவீத பிழை. சதவீத பிழைனா இந்த ரிலேட்டிவ் எரரை 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ அதுதான் இங்க பர்சன்டேஜ் எரர். dt by t into 100. நமக்கு இங்க வேல்யூ 0.01 கிடைச்சிருக்கு. சோ அத 100 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1%. அதுதான் வந்து பர்சன்டேஜ் எரர். இத வந்து பிராக்டிகல் சம்மா பார்க்காம நீங்க அந்த டேட்டாவை வந்து இந்த மாதிரி மாத்திட்டீங்கன்னா அப்ப எல்லாரும் வந்து மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன் தான். சோ அதுக்கு ஒரு மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 7 இங்கிலீஷ்ல நம்ம சொல்லலாம். show that the percentage error in the nth root of a number is approximately 1/n times of the percentage error in the number. என்ன சொல்லிருக்காங்க? இப்போ தமிழ்ல பாருங்க. இப்போ show that the percentage error in the nth root of a number. ஒரு நம்பருக்கு nth root எடுத்துட்டு அதுக்கு percentage கண்டுபிடிச்சிருக்கோம். அது எதுக்கு ஈக்குவல் அப்படினா 1/n போட்டுட்டு percentage error of the correct number. அந்த பர்టిక్యులர் நம்பருக்கு நம்ம percentage error கண்டுபிடிச்சோம்னா
அந்த 1/n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இது ஈக்குவல். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் பார்க்க நமக்கு கஷ்டமா இருக்கும், பட் ப்ரூஃப் புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். தமிழ் மொழியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒரு எண்ணின் எண்ணாம் படி மூலம் கணக்கிடும் பொழுது ஏற்படும் சதவீத பிழை தோராயமாக அந்த எண்ணின் சதவீத பிழையை 1/n மடங்கு ஆகும் என காட்டுங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு நம்பர் இருக்கு, அது பாருங்க, let the number be, ஒரு நம்பரை x னு எடுத்துக்கிறோம், அந்த x க்கு n ரூட் எடுக்கிறோம், x க்கு n ரூட்னா பவர் 1/n போடணும். n ரூட் எடுக்கும்போது கிடைக்கிற நம்பருக்கு பேர் y. we take let the number be x, நம்ம ஒரு நம்பர் x னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பருக்கு n ரூட் எடுத்தா வரதுக்கு பேர் y. இப்போ நம்ம வர்க் பண்ண போறோம், ரெண்டு பக்கமும் log அப்ளை பண்ணுங்க, log y log x பவர் 1/n, பவர் ரூல் படி முன்னால 1/n வந்துரும், log x வந்துரும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் இது எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு சொல்லாதனால log y வந்து 1/y, y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன 1/n, log x க்கு 1/x, x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dx. சோ அப்ப இத மாத்திரீங்க, dy by y is equal to 1/n dx by x வந்துச்சு. சோ இத அப்ப ரெண்டு பக்கமும் 100 மல்டிப்ளை பண்ணுங்க, dy by y into 100 1/n into dx by x into 100. சோ ரெண்டு பக்கம் 100 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த டெல்டா y யும் dy approximately equal ங்கறனால டெல்டா y by y 100 அப்படினு எழுதுறது approximately dy by 100 equal to 1/n dx by 100 வந்துச்சு. சோ இதோட மீனிங் என்ன, एक्चुअली y னா x உடைய nth ரூட் எடுத்த வேல்யூ தான் y. அப்போ y க்கு பர்சன்டேஜ் எரர், லெஃப்ட் சைடுல இருக்க இந்த டேர்முக்கு பேரு பர்சன்டேஜ் எரர் ஆஃப் y. இதுதான் அதோட ஃபார்முலா, y உடைய பர்சன்டேஜ் எரர் உடைய ஃபார்முலா தான் இது. அப்போ பர்சன்டேஜ் எரர் ஆஃப் y is equal to 1/n டைம்ஸ், முன்னால 1/n இருக்கா, அதனால 1/n டைம்ஸ் இங்க வந்து dx by x into 100 ன்றது x உடைய பர்சன்டேஜ் எரர். அப்போ எரர் ஆஃப் பர்சன்டேஜ் எரர் ஆஃப் x, அததான் ஸ்டேட்மென்ட் சொன்னாங்க. show that percentage error is the nth root of a number. ஒரு நம்பரோடைய nth root எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் எரருக்கு 1/n டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப். சோ இதோட இந்த எக்ஸர்சைஸ் உடைய ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸர்சைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இது ரிலவெண்டா எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த கான்செப்ட்ல இருக்க மாதிரி தான் எல்லா சொல்லி போட்டுருக்கோம், அதையும் நீங்க பாத்துருங்க. அப்படியே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ் வந்து